ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து ஸ்னாப்சாட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்னாப்சாட்டில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் சாட் பண்ணுறது, கோல் பேசுறதுக்கு அப்படின்னு நிறைய வந்து ஃபீச்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி சாட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க. எந்த டைம் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஸ்னாப்சாட்டில் கேமரா தான் ஓப்பன் ஆகுதுன்னா உங்களால் வந்து அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும், டிசபிள் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்னாப்சாட் ஆப்பில் கேமரா வந்து எப்படி டர்ன் ஆஃப் பண்ணால் டிசபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த ஃபோனில் ஸ்னாப்சாட் இருக்குது. ஸோ ஸ்னாப்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே கேமரா தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் கேமரா வந்து இப்போ வந்து சும்மா கீழே வச்சிருக்கனால உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனில் விளங்குது. ஸோ இப்படி வந்து கேமரா ஆன் பண்ணுறது வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள். செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்னாப்சாட் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கும். சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்னாப்சாட். ஸோ இங்கே உள்ளே போயிட்டு இதில் பாருங்கள், பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இங்கே கேமரா அப்படின்ற ஆப்ஷனை உங்களுக்கு பார்க்கலாம். அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டோன்ட் அலோ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல கேமரா பெர்மிஷன் வந்து டோன்ட் அலோ. ஸோ கேமரா வந்து பெர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கல ஸ்னாப்சாட் ஆப்புக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்னாப்சாட் ஆப் ஓப்பன் பண்ணால் ஆப் வந்து ஓப்பன் ஆகும், ஆனால் கேமரா வந்து ஓப்பன் ஆகாது. To use Snapchat, please allow access to your camera. Snapchat cannot take photos and videos without this permission அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் டர்ன் ஆன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்னாப்சாட்டில் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டர்ன் ஆன் கொடுத்து மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிரெக்டாக நீங்கள் சாட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தாலும் உங்களால் இந்த இடத்துல சாட்டை கிளிக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்னாப்சாட் ஆப்பில் நம்ம கேமராவை டர்ன் ஆஃப் பண்ணுறது, டிசபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.